2006 திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியலுக்கு வந்த பிறகு தமிழக மக்களுக்கு வேற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவர் தான் முதல் முறையா அதிகாரப்பூர்வமா யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்க, அது ஓன் காசு, அவங்க உழைச்ச காசு இல்ல, வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டுனார். இது நல்லா இருக்கு. முன்னாடி எல்லாம் நம்ம காசு கை நீட்டி காசு வாங்கிட்டேன். நான் சொன்னேன் பத்தியா, நல்லவனுக்கான உதாரணம். அப்படி இருந்தோம். நம்ம கை நீட்டி காசு வாங்கிட்டேன், நான் எப்படி மாத்த முடியும்? இப்ப என்ன சொல்லுவாங்க, அதனால என்ன, அவன் வீட்டு காசா கொடுத்தான், ஆட்டையை போட்ட காசு தான் கொடுத்தான், வாங்கி வச்சுக்கோ, வாங்கிட்டு எனக்கு பிடிச்ச கட்சிக்கு போட்டுக்கோ. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தான். அண்ட் காசு கொடுக்காத வீட்டை நம்ப மாட்டீங்க. ஆர்கே நகர்ல நடந்த சம்பவம். ஆர்கே நகர்ல ஒரு கட்சி காசு கொடுத்துட்டே போறாங்க. அப்போ ஒரு வீட்டுல வேற கட்சியோட சிம்பல் அந்த வீட்டு கிரில் கேட்லயே இருக்கு. காசு கொடுத்துட்டு போறவங்களுடைய மாற்று கட்சியோட சிம்பல் வீட்டு கிரில் இருக்கு. அப்ப முந்தின வீட்டு கொடுத்தாங்க, அடுத்த வீட்டு கொடுத்தாங்க, எல்லா வீட்டு கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்கு மட்டும் கொடுக்கல. அந்த வீட்டம்மா மறுநாள் அந்த கட்சியுடைய தேர்தல் அலுவலகத்துக்கு போய் என் வீட்டுக்கு இன்னும் காசு வரல அப்படிங்குது.